ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யா டே அன்னைக்கு ஒரு பெரும் விழா கோலம் போல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. விளாடிமிர் புட்டின் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதுல இந்த எஸ்எம்ஓ ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனோட ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கிரெம்லின்ல மீட்டிங் நடக்கும்போது எல்லாத்துக்குமே கை குலுக்கி பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாரு. பல்வேறு விஷயங்கள் ரஷ்யால நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரஷ்யாவுக்கே ஒரு மிக பெரும் விழா ரஷ்யா டே அப்படிங்கிறது போல ஒரு விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல உக்ரைன்ல தாக்குதலுக்கு பஞ்சம் இல்லை. கூடிய சீக்கிரத்துல ஒரு ஸ்ட்ரைக் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா ஜாப்ரோசியா பகுதியில இந்த நொவோ போஸ்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். உக்ரைன்ல பல்வேறு பகுதிகளில் இந்த போஸ்டல் சர்வீஸ் அரசாங்கத்தோடது பட் ராணுவத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த நொவோ போஸ்டா வடிக்கிறாங்க. இந்த டெர்மினல் நொவோபோஸ்தாவோட டெர்மினல் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய ஒரு நொவோபோஸ்தாவோட டெர்மினலை பண்ணா பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இங்க இது மட்டும்தான் ஒரு விஷயமான அடுத்த மிக முக்கியமான விஷயம், உக்ரைன்ல ஒரு எமர்ஜென்சி ரஷ்யாவோட தாக்குதல்னால பயங்கரமா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. கடைசியா ஒரு வழியா பண்ண அந்த தீய போராடி அணைச்சாங்க தீயணைப்பு வீரர்கள் அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா அந்த அளவுக்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி அதை அணைக்க முடியல. நைட் டைம் அட்டாக் பண்ணது விடிய விடிய தீர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தீக்கரையா இருக்கு. 2000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு அந்த தீ பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்படிங்கிறது போல தீ எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி சர்வீஸ் தரப்பு வரக்கூடிய வீடியோக்கள். ஸோ பயங்கரமா பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட தாக்குதல்கள் ஒரு சைடு இருந்திருக்கு. இன்னொரு சைடு களத்துல அப்படிங்கிறது பார்த்தா ரஷ்யா டே இல்லையா, கொஸ்டான்டினிவ்கா மிக முக்கியமான ஒரு பகுதி. கொஸ்டான்டினிவ்காவோட தெற்கு தென்மேற்கு இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. பல பகுதிகள்லயும் இந்த கொஸ்டான்டினிவ்காவோட பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் கொடியேற்றிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட டே செலிப்ரேஷனுக்காக பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. களத்துல தாக்குதல்கள், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்பீச், பல்வேறு விஷயங்கள் பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஸ்டான்டினிவ்கால பல பகுதிகள் பாத்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இதுல தென்மேற்கு பகுதிகளில் உக்ரைனோட வீரர்கள் சண்டையை பிடிக்காம பல பகுதிகளை விட்டுட்டு போயிட்டாங்க, சைலண்டா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டு. இது ஒரு மிக பெரும் பிரேக் த்ரூ அப்படிங்கிற சொன்னாங்க. ஏன்னா ஒன்ஸ் கொஸ்டான்டினிவ்கா விழுந்துருச்சு அப்படிங்கும்போது கொஸ்டான்டினிவ்கால இருந்து பாத்தீங்கன்னா மேல கிரமடாஸ்க்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்துடும். இதை நம்ம மேப் பீரியட்ல பார்க்கும்போது பார்க்கலாம். பட் கொஸ்டான்டினிவ்கான்றது ஒரு லாஸ்ட் ரெசார்ட். கடைசியா உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோட்டைன்னு வச்சுக்கலாம். கிரமடாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. இப்ப இந்த கொஸ்டான்டினிவ்கா போயிடுச்சுன்னா கிரமடாஸ்க்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பிப்ரவரி 2022 ஆரம்பிக்கும் போது யூகே தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ரேஸ் டு கிரமடாஸ்க்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரேஸ்ல ரஷ்யா கிரமடாஸ்கா அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். எப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திமித்ரி மெத்வதே அவர்கள் அவர் தரப்பு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யூரோப்பியன் யூனியனோட தலைவர்கள் குறிப்பா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக இந்த உக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யாவுக்கு எதிராக பேச்சுக்கள்லாம் சொல்றாங்களே மெர்ச் அவர்கள், வண்டர்லா அவர்கள், ஸ்டார்மர் அவர்கள், இவங்களோட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஷ்ரெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வச்சு பண்ணி ஹாப்பி ரஷ்யா டே இது போல யாரும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வளர்ச்சியும் ரஷ்யாவையும் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு பண்ண போட்டிருக்காரு. அதுவும் இப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், மிக முக்கியமான தருணம், பல்வேறு விஷயங்கள் ரஷ்யாவுக்கு ஃபேவரா நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்காவுல இருக்கக்கூடிய கரண்டா இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க துளசி கபாட் அவர்கள். பட் ஒரு மாசம் இருக்கு இன்னும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கரெக்டா டைம் பார்த்து யூஎஸோட இன்டெல் சீஃப் இருக்காங்க இல்லையா, சில ஃபைல்ஸை டீக்ளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, மக்கள் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட பயோலேப்ஸ் உக்ரைன்ல ரொம்ப டேஞ்சரஸான பேத்தோஜென்ஸை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பேத்தோஜென்ஸ்னா அதான் அந்த கிருமிகள், அதான் ஆய்வு கூடத்துல பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. பயோலேப்ஸுங்கிறது இது போல கொரோனா இது போல எல்லாம் இருக்கு இல்லையா, ஆபத்தான வியாதிகள் உண்டாக்கக்கூடிய இந்த கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு ஆராய்ச்சி செய்யும் கூடம் பாத்தீங்கன்னா அமெரிக்கானால
ஃபண்ட் பண்ணப்பட்டிருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிறது போல. யாரு? நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கரண்டா இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாட் அவர்கள் இது போல ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு கொடுத்துருக்காங்க. இதை டீக்ளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா எந்தெந்த லேபரட்டரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க, இதுல எத்தனை வந்து கவர்மெண்டே டைரக்டா ஃபண்ட் பண்ணியிருக்கு, கவர்மெண்டே ஃபண்ட் பண்ணி சில கிருமிகளை ரிசர்ச் பண்ண வச்சிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தான கிருமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சி கூடதுக்காக பண்ணி இருந்துக்கிறாங்க. இதை ரஷ்யா தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா ஆதாரப்பூர்வமா அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட ஃபேவரா இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் துளசி கபாட் அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவோட மேற்பார்வை இல்லாம சில ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. உலகத்துல பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது போல செஞ்சிருக்காங்க. ஸோ பல பயோலேப்ஸ்ல அவங்களோட மானிட்டரே இல்லாம, அவங்களோட கண்காணிப்பே இல்லாம சும்மா பணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்கள என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது அப்படிங்கிறத வந்து பண்ண சொல்லும் போது பல நபர்களுக்கும் கவலை அளிக்கும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா செயல்கள் இருக்குது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சைடு பார்த்தா, இன்னொரு சைடு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திக்கலாம், அது கொஞ்சம் பேசுற மாதிரி தெரியுது ஈரான், ஸோ அதனால வந்து அட்டாக் ஸ்டாப் பண்ணிக்கலாமா. பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா நன்றிகள் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனா நேவல் பிளாக்கெட்லாம் இருக்கும், ஃபுல் டிரான்சாக்ஷனும் ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள். ஏன் இந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்திருக்காரு, இஸ்ரேல்ல இறங்கி வராங்க அப்படிங்கிறது போல கேள்விகள். இந்த குறிப்பா என்ன அக்ரிமெண்ட் ரீச் ஆகுது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல என்ன ஒப்பந்தங்கள் ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புல இருக்கக்கூடிய மீடியாக்கள், ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவங்க கற்பனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நியூக்ளியர் வந்து டைல்யூட் பண்ணிக்கிறாங்க ஐஏயோட சூப்பர்விஷன் தலைமையில, லெபனானை பத்தி சீஸ்ஃபயர் பேசல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற போல ஒரு விஷயம். ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், நியூக்ளியர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச்மெண்ட்டுங்கிறது அது ஈரானோட சாவர்ட்டி அப்படிங்கிறது போல பேசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இது குழப்பங்களை ஏற்படுத்தி எந்த மீடியாவும் இதுல சும்மா ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லா அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே பப்ளிக் கிட்ட சொல்றோம், அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒருமித்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறதுனால என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியல. அதனால நம்மளும் அதை நாகரிகம் கருதி அந்த டீல் எதுவா வேணாலும் இருந்துட்டு போதும், அமைதி வந்ததுன்னா போதுன்ற நம்பிக்கையில ஏதோ பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வச்சுக்கலாம். இதை எப்படி ஈரானுக்கு ஃபேவரா வந்திருக்கு இந்த மாதிரி அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஈரான், ஹை குவாலிட்டி இமேஜ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்கு இல்லையா, 157வது ஸ்குவாட்ரன் ரமாத் ஏர்பேஸ், ரமாத் டேவிட் ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸ்ல நடக்கக்கூடிய தாக்குதலை வந்து ஈரான் சேட்டலைட் இமேஜை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் கழிச்சு எடுத்துப்பாங்க போல தெரியுது, அதோட டெப்ரிஸ்ல கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இதை வச்சு பார்க்கும்போது ஈரானோட துல்லிய தாக்குதல்கள் இதுதான் அவங்கள வழி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம், மிடில் ஈஸ்ட்ல அமைதி திரும்புதா, லெபனான்ல அமைதி திரும்புதா, இல்ல தொடர்ச்சியா இது எல்லாமே திரும்பவும் கேலி கூத்தாக்கும் விதமா திருப்பி அடிச்சுக்குவாங்களா, சும்மா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் ஆச்சு, கையெழுத்து போட்டாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி நாளைக்கு காத்தால குண்டு தூக்கி வீசிக்குவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.